ஒன்றும் இல்லை, நீங்கள் மட்டும்தான் பிஸியாக இருந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய டைம் தான் கிடைக்கவே மாட்டேங்குது. 19 வந்து இல்லைங்க, நீங்கள் பிஸியாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்னென்னா நீங்கள் இவ்வளோலாம் பிஸியாக இருக்கிற அளவுக்கு படங்களும் வந்து ஓடணும் இல்லையா? தேட்டர்கள் இதெல்லாம் வந்து எல்லாம் சங்கங்கள் தான் 3-4 சங்கமாக ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொன்றும் இந்த சங்கம் 2 சங்கம், அந்த சங்கம் 2 சங்கம் அப்படின்னு சொல்லி ஆகிட்டு இருக்க வழிய சினிமா எடுக்கிறதுக்கு முதல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட ஓடிடி அப்படின்னு சொன்னோடனே அது ஏதோ ஹார்ட் கேக்கு மாதிரி எல்லாம் நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியில் பார்த்தா ஓடிடி வந்து தேட்டரில் நீங்கள் போட்டு வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க போல இருக்கு. அதனால் இப்போ அதுவும் பிரச்சனையாக பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் இந்த சினிமாக்களில் பொதுவாகவே சினிமாக்கே சோதனையாக தான் இருக்குது. ஸோ படங்கள் நல்லா எடுக்காமல் வந்து நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது இல்லை சார். சங்கம் தான் கேட்கணும் சார். இது வந்து தனிப்பட்ட ஆள் சித்ராவோ நானாக போய் தனியாக பேசுகிறேன்னா நாங்கள் மேடை கிடைச்சா இப்படி பேசுவாங்க, கஷ்டமாக இருக்குதுன்னு அதை தான் பேச முடியும். இவங்கெல்லாம் வந்து என்ன தைரியத்தில் எடுக்கிறாங்க படத்தை? சார் பெரிய நிறுவனங்கிறது இல்லைங்க. பெரிய நிறுவனம் ஏன் அவங்ககிட்ட போனாங்கன்னா அவங்க ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணாங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடி இருக்கு. இப்போ சொல்ற மாதிரி லப்பர் பந்துன்னு ஒரு படம் இருந்துச்சு, நல்லா ஓடிச்சு. ஏன்னா கதை நல்லா இருக்கு. கொண்டு போய் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி. இதில் உங்கள் ஆர்வம் காரணமாக இது போன்ற விஷயங்களுக்கு கேட்டு தெளிவு பண்ணணும் அப்படின்னு கூட நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். ஆனால் செய்திகளை பிரதானப்படுத்தும் போது இணை சுடும் பணியை பற்றி போட்டு உள்ளே இதை பற்றி போடுங்க, தப்பு இல்லை. ஆனால் இதை வந்து தலைப்பு செய்தியாக்கி எதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதோ அந்த கவன சிதறவு ஏற்பட்ட தமிழ் சினிமாவில் எத்தனை நடிகர்கள் இப்போ வந்து அரசியல் இருக்காங்கன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் அரசியலுக்கு எத்தனை ஆனா எந்த காலத்துல ஃபர்ஸ்ட் உங்களால் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வரதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப நன்றி. எனை சுடும் பணி வந்து வர 21ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ஆக்சுவலாக வந்து ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு இது அமைக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்தில் வந்து நம்ம சார் பண்ணியிருக்காங்க. சார் சித்ராசன் சார், பாக்கியராஜ் சார், அதுக்கப்புறம் ஹீரோ மேடம் உபாசனா எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஹீரோ நடராஜ் ஒரு பண்ணியிருக்காரு. பட் இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணது இந்த ப்ரொடியூசர் தான். அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா ப்ரொடியூசர் தான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வர காரணம் இந்த ப்ரொடியூசர் தான். இப்போ அவங்க வந்து கொஞ்சம் ஒரு இஷ்யூனால யூஸ் போக வேண்டிய நிலைமை போயிட்டாங்க. ஸோ அவங்களோட பிளஸ்ஸிங்கோட இந்த இதை ஆரம்பிச்சிருக்கோம். இது ஆக்சுவலாக ஒரு உண்மை சம்பவம்னா வந்து பொள்ளாச்சியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்துருக்கு இந்த படம். கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களோட சப்போர்ட்னால மக்களுக்குலாம் போகணும். ஒரு விழிப்புணர்வான ஒரு படம் தான் இந்த படம். இந்த உள்ள இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இந்த படம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம். எண்ணெய் சுடும் பணி இந்த படம் ராம் சேவா டைரக்ட் பண்ணியிருக்காரு. நடராஜ் தான் ஹீரோவாக ஒர்க் பண்ணியிருக்காரு. உபாசனா அவங்க ஹீரோயின் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சித்ரா நாங்கள் தான் ஆக்ட் பண்ணிக்கிறோம். இதில் என்னன்னா ப்ரொடியூசர் வந்து ஃபாரின் ஹேமா சுந்தரராஜன், இவங்க அப்பா அம்மா அவங்க அங்கிருந்து வந்து பையனுக்காகவே இந்த படம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை செய்யணும்னு சொல்லி செஞ்சுருக்காங்க. இந்த படத்துக்காகவே இவர் இன்னும் கல்யாணம் வேற பண்ணாமல் உட்காந்துருக்காரு. ஏன்னா அவங்க அம்மா அதை வந்து ஒரு ஃபீலிங்காக பெற்றவங்களுக்கு இருக்கும் இல்லையா, அதை வந்து எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பொண்ணு பார்க்க சொல்லியிருக்காங்க சார். நல்லபடியாக படம் முடித்து அவர் நினச்ச மாதிரி வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் லைஃப் அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து சரி பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு படம் ஆரம்பித்த நாள்லேருந்தே நிறைய சோதனைகள். அவங்க ஹெமான் அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்து அவங்க திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து என்கிட்ட வந்து லாஸ்ட் டைம் இந்த இதில் எல்லாம் பப்ளிசிட்டி கொடுக்கறதுக்காக வந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஃபாதருக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இப்போ மறுபடியும் அவங்க வந்து மறுபடியும் யூஎஸ்க்கு அவசரமாக புறப்பட்டு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்து எல்லாருமா சேர்ந்து பார்த்து நல்லபடியாக பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. ப்ரெஸ்ஸு மீட்டில் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவசியம் கலந்துட்டு பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களால வந்து கலந்துக்க முடியாமல் போனது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது.
அதனால் நடராஜ் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தில் வந்து எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நடிகர் ஆகணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்கள்லாம் கூட இருந்து எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டு நாங்கள் வந்து ஆக்டிங்கில் கொடுத்துருக்கோம். ராம் சேவா சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஒரு உண்மை கதையை வந்து பேஸ் பண்ணி உண்மையான நடந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த கதையை பண்ணியிருக்காரு. அவரும் அவர் எல்லாமே ஆர்டிஸ்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய பேரை வந்து எல்லாத்தையுமே நடிக்க வச்சுருக்காரு. ஸோ படம் நல்லபடியாக வந்திருக்கு. படத்துக்கு நடராஜுக்கும் உங்களுடைய நல்ல சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஃபாரின்லேருந்து இங்கே வந்து ஒரு தமிழ் படம் எடுக்கணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்து அவங்க ஃபைனான்ஸு எல்லாமே சொந்த கை காசை போட்டு தான் அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பையனுக்காக பையனுக்கு எதிர்காலத்துக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தை பார்த்து நல்லபடியாக நீங்கள் ப்ரமோட் பண்ணுற அளவுக்கு என்ன செய்யணுமோ அது செஞ்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானும் நடித்ததுனால அவங்க பாவம் இவ்வளோ சிரமப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நானும் வந்து ஒவ்வொன்றிலையும் வந்து எல்லாத்துலேயுமே வந்து அன்றைக்கி ஓடின்ஸா இதில் போடணும் அப்படின்னாங்க. இதெல்லாமே அன்றைக்கி ஓப்பன் பண்ணி விட்டோம். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. படம் நல்லபடியாக இருக்குது. அதே மாதிரி அவங்க அப்பா உடம்பு நலம் தேடி வரணும். அவங்க அம்மாவும் அவங்களும் மறுபடியும் படம் ரிலீஸ்க்கு எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். என்னுடைய மேலான வாழ்த்துக்களை கொடுக்கணும். நான் வந்து இப்போ டப்பிங்கில் இருந்தேன். எனக்கு நேரத்துலேயே வந்து ஆரம்பிச்சுக்குவாங்கன்னு நினச்சிருந்தேன். அதனால் இப்போ டப்பிங் விட்டு போட்டு நடிக்காந்துருக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். மறுபடியும் ஒரு டப்பிங் போகணும். மீண்டும் பத்திரிகை எல்லாத்தையும் மறுபடியும் நான் சந்திக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம். உபாசனா எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. உபாசனா அதனால் இன்னும் நான் சொல்கிறத விட பத்திரிக்கையாளங்க வந்து படம் பார்த்துட்டு அவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறது தான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி நம்ம வெளியூர்லேருந்து வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து வந்தவரை வாழைக்கும் எல்லாத்தையும் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஹேமலதா சுந்தரராஜ் பற்றி ஆகிராஜ் சொன்னார். உண்மையில் சொன்னோன்னா இது போன்ற தயாரிப்பாளர்களாக தான் இன்றைக்கு சினிமா உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், பெரிய படங்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20-25 படங்கள் தான் தமிழ் சினிமா உலகில் தயாராகுது. இன்றைக்கு 200க்கும் மேற்பட்ட படங்கள் வருதுன்னா இல்லை 150-160 படங்கள் இது போன்ற தயாரிப்பாளர்களாக தான் சினிமா உலகத்தில் வந்து தொழிலாளர்கள் வந்து தொடர்ந்து வேலை செய்ய முடியாது. அதுக்கெல்லாம் காரணம் இது போன்ற தயாரிப்பாளர் தான். இதுக்கு பின்னால் தன்னுடைய மகனை கதாநாயகனாக்கணும் அப்படின்ற அவங்களுடைய ஆசை இருந்தால் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளராக ஒரு சீசன்டு தயாரிப்பாளர் எப்படி ஒரு திரைப்பட நிறுவனத்தை நடத்துவாங்களோ, எப்படி எல்லாருக்கும் உரிய நேரத்தில் அவங்க பணத்தை கொடுத்து எப்படி அவங்களெல்லாம் கவனிச்சுப்பாங்களோ அதை விட மிகச்சிறப்பாக இவங்க அம்மாவும் அப்பாவும் இவங்க எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துருக்காங்க. அதுக்கு வந்து எங்களுடைய சார்பாக அவங்களுக்கு நிச்சயமாக நன்றியை சொல்லியாங்க. நடராஜன் சரி, உபாசனாவும் சரி தங்களுடைய பணியை இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இது போன்ற புதுமுகங்கள் ஒரு படத்தை நடிக்கும்போது கொஞ்சம் அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாக்யராஜ் போன்ற கலைஞர்கள் எல்லாம் அவங்க இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு வேரத்தை நடிக்க வச்சுருக்காங்க. இது போன்ற கலைஞர்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை விளம்பரப்படுத்துகிற எல்லா நிகழ்ச்சியும் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நடிச்சிருக்காங்க லிஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் எத்தனை பேர் இங்கே கலந்துட்டுருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். இதில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற ஆட்களை விட இவர் எவ்வளோ முக்கியமானவர் அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். இவங்கள பல பேர் இன்றைக்கி வரல. ஆனால் பாக்யராஜ் இங்கே வந்திருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இது இங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து வந்து ஒரு திரைப்படத்தை எடுக்கணும் ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல குணம் தான். ஏன்னா பாக்யராஜ் வந்து சினிமா உலகத்தில் எப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்தார் அப்படின்னு தெரியும். சினிமா உலகத்தினுடைய ஆரம்ப நிலையிலேருந்து இன்றைக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருக்கின்ற ஒரு கலைஞர் தான் பாக்யராஜ். அதனால தான் இப்படி வந்து அந்த நிதி உணர்ச்சி அவரால் வந்து வெளிக்காட்ட முடியுது அப்படின்னு. யார் சினிமாவில் போனாலும் உங்களுக்கு நாங்கள் முழுசாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. ராம் சேவா பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவருடைய எல்லா படங்களையும் நான் நடிச்சிருக்கேன். நல்ல ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு இளைஞர் இயக்குனர். இது போன்ற இயக்குநருக்கெல்லாம் என்னுடைய ஒரே ஒரு அறிவுரை தான் அதை நான் இங்கே பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு சினிமா உலகத்தை சூழ்நிலையில் மிக முக்கியமானது கதை.
எல்லாருமே நல்ல கதைகள் எழுதுகின்ற ஆற்றல் படைத்தவர்கள். எவ்வளோ கதைகள் இன்னைக்கு கதாசிரியர் எழுதியிருக்காங்க, பல இலக்கிய கருத்தாக்கள் எழுதியிருக்காங்க. அதனால் கூடுமான வரைக்கும் திரைப்படங்கள் உருவாக்கும் போது அந்த கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கணும். நம்ம கதை எழுதுதான். இப்போ நானும் பல படங்களை கதை வசதி எழுதி டைரக்ட் பண்ணோம்னா இது ஒருத்தர் கதை கிடைக்கும்போது அவருடைய கான்ட்ரிபியூஷன் படத்தில் அமையும். அதுக்கு திரைக்கதை அமைக்கிறதுக்கு இன்னொரு தேர்ந்த ஒரு கதாசிரியர் கூப்பிடுது. சினிமாவில் எத்தனையோ பேர் இருக்காங்க அனுபவம். அந்த ஆளை கூப்பிடும்போது இவங்க எல்லாருடைய கூட்டு முயற்சியில் ஒரு படம் உருவாகும் போது அது இன்னும் மிகச்சிறப்பான இடத்தை அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு நல்ல கதாசிரியர், ஒரு நல்ல ஒழிப்பு இதுதான் சினிமாவில் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரெண்டையும் தேர்ந்தெடுத்து இந்த இளைஞர்கள் தங்களுடைய படங்களை பயன்படுத்தணும் அப்படின்ற இந்த ஆசையை வேண்டுகோளாக அவருக்கு வைக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த ஒரு திரைப்படமும் உங்களை போன்ற பத்திரிகையாளருடைய முழு ஆதரவு இல்லாமல் மிகப்பெரிய வெற்றி அடைவது கடினம். அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி 100% குறை இல்லாமல் படமாக இருக்காது. இப்பே சொல்லிடுறேன். ஒரு சில குறைகள் இருக்கலாம். ஒரு புதியவர்கள் அப்படின்னால அந்த குறைகளை எல்லாம் தவிர்த்து கூடுமான வரைக்கும் இதில் இருக்க நல்ல விஷயங்களை ஹைலைட் பண்ணி உங்களை பாராட்டணும் அப்படின்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறதே ஒரு என்னதான் இவ்வளவு நடிகர் நடிச்சிருந்தாலும் தேட்டர் இவங்களுக்குலாம் கிடைக்க மாட்டேது. அதை பற்றி எதுவும் சொல்லவே மாட்டேன். என்னதான் இப்போ நடிகர் நடிச்சாலும் பெருமையான பாக்யராஜ் சார், லட்சுமி சார் நடிச்சா கூட தேட்டர்லாம் கிடைக்க மாட்டேங்குது. திரையரங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நீங்கள் மட்டும்தான் பிஸியாக இருந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய டைம் தான் கிடைக்கவே மாட்டேங்குது. இப்போ 17, 19 இல்லைங்க. நீங்கள் பிஸியாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்னென்னா நீங்கள் இவ்வளோலாம் பிஸியாக இருக்கிற அளவுக்கு படங்களும் ஓடணும் இல்லையா? அதுக்கு என்னென்னா தேட்டர் தட்டுப்பாடுங்கிறாங்க, வியாபாரம் தட்டுப்பாடுங்கிறாங்க, அப்புறம் கோடிகளை மட்டும்தான் நம்பிட்டு படம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னு சொன்னோம்னா இன்னைக்கு காலையில் கூட ஹெட்லைன் ஏதோ ஒரு பத்திரிகையில் வீக்லி மேக்சின் எதுலையோ சினிமா எவ்வளோ கீழே போயிட்டு இருக்குது ஹெட்லைன் போட்டுருக்காங்க. ஒரு 3-4 படத்தை தவிர்த்து வேறு எந்த படமும் ஓடலை தன்னால் எடுத்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தேட்டர்கள் இதெல்லாம் எல்லாம் சங்கங்கள் தான் 3-4 சங்கமாக ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொன்றும் இந்த சங்கம் 2 சங்கம், அந்த சங்கம் 2 சங்கம் அப்படின்னு சொல்லி ஆகிட்டு இருக்க வழிய சினிமா எடுக்கிறதுக்கு முதல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட ஓடிடி அப்படின்னு சொன்னோடனே அது ஏதோ ஹார்ட் கேக்கு மாதிரி எல்லோரும் நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியில் பார்த்தா ஓடிடி தேட்டரில் நீங்கள் போட்டு வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க போலுக்கு. அதனால் இப்போ அதுவும் பிரச்சனையாக பார்த்துட்ருக்காங்க. அதனால் இந்த சினிமாக்களில் பொதுவாகவே சினிமாக்கே சோதனையாக தான் இருக்குது. இதுக்கு நடுவில் என்னென்னா நல்ல படங்கள் எடுத்தால் நீங்களும் நல்லா எழுத முடியும். ஸோ படங்கள் நல்லா எடுக்காமல் நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அப்புறம் அதே மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு இப்போ சித்ரா சொன்னார் கதை ஒன்றும் இல்லாமல் என்ன காசு போட்டு பண்ணாலும் அது அதனால் எந்த விதமான யூஸும் வந்துட போகிறதில்லை. ஸோ எல்லாருமே ஒரு காலத்தில் புதுமுகங்கள் இப்போ முதல்ல யார் நடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் முதல் நடிக்கும்போது மட்டும் எப்படி இருந்தாங்க? எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க. அதனால் புதுமுகங்களுக்கு இது இந்த மாதிரி ப்ரொடியூசர் எங்கள் வெளியூர்லேருந்து இங்கே நம்மளை நம்பி தமிழகத்தில் படம் இருக்கான்னா அதுக்கு மற்றவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிற தேட்டர் ப்ராப்ளம் எல்லாம் சங்கத்தில் கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டீங்க? இங்கே ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வர படம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. தெரியும் இல்லை சார், சில நேரங்களில் சில பேர் அதையே சினிமா துறையில பெரிய ஜாமானா இருக்கு நீங்களாம் கேட்க மாட்டீங்க. அது சங்கம் நிறைய இருக்குன்றீங்களா? இல்லை சார், சங்கம் தான் கேட்கணும் சார். இது தனிப்பட்ட ஆளு சித்ராவோ நானா போய் தனியாக பேசுனா நாங்கள் மேடை கிடைச்சா இப்படி பேசுவாங்க, கஷ்டமா இருக்குதுன்னு தான் பேச முடியும். இது அந்த தீர்வுக்கு அந்த சங்கம் வச்சிருக்காங்கல்ல அவங்க தான் போய் அதுக்கான முயற்சி பண்ணணும். கவர்மெண்ட் அது அக்கறை எடுத்து அவங்களும் பண்ணணும். அது விட்டு போட்டு தேட்டர் இல்லாம என்ன ரொம்ப நாள் கேரளா கவர்மெண்ட் இதே சினிமா நஷ்டம் ஆகுதுன்னா ஓடிடி ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டுல ஏன் சினிமாவை கண்டுக்கவே மாட்டாங்க? கலைஞர் இருந்தாரு, ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்க சினிமா துறையில் வந்ததுனால அவங்க இதை பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன நஷ்டம் கஷ்டம் இப்போ இருக்க ஆட்சியாளருக்கு அதை பத்தி தெரியுமா தெரியாதான்னு தான் கேட்போம். ஏன் நீங்களாம் போய் சொல்லக்கூடாதா? இப்ப இருக்கிற ஆட்சியாளர் சினிமா துறை மேல கவனம் செலுத்து அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு மிகப்பெரிய திரைப்படம் அவங்களும் சினிமால இருந்து வந்தவங்க, துணை முதல்வர் சினிமா நடிச்சுட்டு இன்றைய முதலமைச்சர் பெரிய படம் வரும்போது அவங்க தான் வாங்கிக்கிறாங்க, மீதி எல்லாத்தையும் அப்படியே கீழே தள்ளிடுறாங்கன்னு குற்றச்சாட்டு வருது. நீங்க சொல்ற மாதிரி துணை முதல்வர் சொன்னீங்களே, அவங்க ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது விடாமுயற்சி, மீதி எல்லா படத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ மக்கள் எந்த தேட்டருக்கு போவாங்க? எந்த தேட்டருக்கு போனாலும் அதெல்லாம் பார்ப்பாங்க. சின்ன படங்களை போய் பார்க்க முடியாதுல்ல. அவங்கள விட்டுருங்க, அவங்க இல்ல வேற யாராவது வேற ஒரு புது விநியோகஸ்தராக இருந்தாலும் அஜித் படம் வருது, ராம் சேவா படம் வருது, திரையரங்காரங்க யாருக்கு தேட்டர் கொடுப்பாங்க எனக்கு சொல்லுங்க சார். எம்ஜிஆர் படம் வருது,
சிவாஜி படமும் வரும்போது அங்க ஜெமினி படமும் வரும்ல, ஒரு அந்த ஒண்ணு மாதிரி விட்டு பாருங்க சொல்ல வரோம். நீங்க எல்லாம் போய் கேட்கலாம்னு நான் கேட்கிறேன். இப்போ அந்த மாதிரி படங்களுக்கு எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அதனாலதான் ரப்பர் பந்தெல்லாம் ஓடுது இல்ல. பின்னெல்லாம் அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணிச்சு. அவன் வந்து ரங்கநாதனும் அந்த காம்பினேஷன் டைரக்டர் யார் இந்த படம் பண்ணிக்க இவங்கெல்லாம் வந்து என்ன தைரியத்துல இருக்கிறாங்க படத்தை? சார் பெரிய நிறுவனங்கிறது இல்லைங்க. பெரிய நிறுவனம் ஏன் அவங்க கிட்ட போனாங்கன்னா அவங்க ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணாங்க. அதனாலதான் பெரிய நிறுவனம் அந்த மாதிரி ஆளுகளை வந்து அதை விட்டுருங்க. திறமையான ஆளுகளை டிராகன் படத்துக்கு கூட்டம் வந்தது காரணம் பெரிய நிறுவனம் தயாரிப்பு பண்றதுனாலயா அந்த படத்துக்கு கதாநாயகனாலயா? அதெல்லாம் கிடையாது. கதாநாயகனாலதான் அந்த பிரதீப் ரங்கநாதனுடைய முந்தைய படம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்றனால அந்த படத்தை ஏஜிஎஸ் இல்ல நீங்க தயாரிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு எல்லா தியேட்டர்லயும் இந்த படம் எதிர்பார்ப்பு இருந்ததுங்க. முதல்ல ஆல்ரெடி ப்ரூவ் ஆனதுனால எதிர்பார்ப்பு இருந்தது. அவ்வளவுதான் விஷயமே தவிர தயாரிப்பு நிறுவனம் காரணம். பெரிய நடிகர்கள் நடிச்சா போதுமா? புதுமுகங்களா வரக்கூடாதா? பிரதீப் ரங்கநாதன் யாருங்க? புதுசும் இல்லாம முதல்ல எப்படி ப்ரூவ் பண்ணாரு? ஒரே படம் தானுங்க. நான் ஒண்ணு சொல்லலாமா? இந்த இத பத்தி எனக்கு ஒரு கருத்து இருக்கு, நான் சொல்லலாமா? அவர் புதுமுகம் தானே. நான் வந்து ஒரு 10-12 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன். நான் இதுல பார்த்ததுல எல்லாமே வந்து நல்ல படம் நல்ல கதையா இருந்துச்சுன்னா ஓடிடுது. ஓகே, அதுக்கு வந்து நீங்க வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க. தியேட்டர்ல ஓடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புலாம் கிடைக்குது. இப்போ எங்க படம் ஒரு சின்ன படம் தான். நாங்க வந்து போய் இப்போ ஒரு தியேட்டர் ரிலீஸ்க்காக பேசும்போது யாருமே நோன்னு சொல்லலை எங்ககிட்ட. எல்லாருமே நாங்க பார்த்து சொல்றோம்னு சொல்றாங்க. ஆனா வந்து எல்லாராலையும் ஒரு நாளைக்கு அந்த 5 ஷோ கொடுக்க முடிய மாட்டேங்குது, 3 ஷோ கொடுக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளவு படங்கள் வருது. இந்த வீக்கெண்ட் வந்து 10 படம் வருது. எல்லாமே சின்ன படங்கள் தான் நீங்க சொல்ற மாதிரி. ஒரு பெரிய படமும் வரல. நீங்க பெரிய படம் வந்து ஒரு பெரிய கம்பெனி வாங்கி அவங்க ரிலீஸ் பண்றதுனால எல்லா தியேட்டரும் எடுத்துக்கிறாங்க கிடையாது. அவங்க எல்லா தியேட்டரும் எடுத்துக்கிறது கிடையாது. அவங்க வச்சிருக்காங்க, நம்மளுக்கும் கொடுக்குறாங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடிடுது. இப்போ சொல்ற மாதிரி லப்பர் பந்துன்னு ஒரு படம் இருந்துச்சு, நல்லா ஓடிச்சு. ஏன்னா கதை நல்லா இருந்துச்சு, வாழை நல்லா இருந்துச்சு, ஓடிச்சு. அதே மாதிரி அது கூட வந்த 10 படம் எங்க உங்களால பேர் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா மக்களே வந்து ஒரு கருத்து வச்சிருக்காங்க. இப்படி படம் பார்த்துட்டு ஒருத்தன் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னான்னா அதை கேட்டுட்டு இன்னொருத்தங்க போய் பாக்குறாங்க. அப்படியே ஹிட் ஆகுது படம். எங்க படமும் அப்படி வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த படம் இந்த படமும் அந்த மாதிரி ஒரு நல்ல கருத்து வச்சிருக்கோம், நல்ல கதை இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஒரு 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 உண்மை கதையா இருந்தாலும் அதுல வந்து ஒரு சின்ன ஃபேண்டசி மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நல்ல விஷயங்கள் வச்சிருக்கோம் இந்த படத்துல. ஸோ இப்போ எங்க படமும் ஹிட் ஆகணும்னா அதுக்கு எப்படி பண்றது? உங்களை மாதிரி ஆளுங்க வந்து ப்ரெஸ்ல போடுறது, பப்ளிசிட்டி பண்றது. அது மட்டும் இல்லாம நம்ம தியேட்டர்ல போய் மக்கள் பார்த்துட்டு வெளியே வந்து நம்ம படத்தை பத்தி நல்லா சொல்லும் போது நீங்க அதை எடிட் பண்ணாம கரெக்டா போடுறது. அப்படி பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு நம்ம இண்டஸ்ட்ரி அவர் அந்த தியேட்டருக்காக நீங்க சொல்றதுங்க. அந்த டாமினேஷனுங்கிறது ஒரு காலத்து டிஸ்ட்ரிபியூட்டர் கையில இருந்தது, ஒரு காலத்து ப்ரொடியூசர் இவங்க டாமினேஷனா இருக்கும், அப்புறம் தியேட்டருக்காரங்க டாமினேஷன் மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும். இப்போ டைரக்டர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது இல்லையா? அப்புறம் ஹீரோக்களை பிடிச்சா தான் டைரக்டர் பிடிக்க முடியும்னு வந்தது. அப்புறம் ப்ரொடியூசர்களே பெரிய பெரிய பேனரில் இருக்கிற ப்ரொடியூசர்களே முதல்ல ஹீரோ கிட்ட கதை சொல்லிட்டு வாப்பா அது ஓகேன்னா எவ்வளோ கோடி வேணாலும் நான் கொடுக்குறேங்கிற மாதிரி அவங்களே கொடுக்குறாங்க. எல்லாமே இப்படி இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு தட்டுப்பாடுங்கிறது என்னென்னா ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னென்னா கோடிகளை இறக்கிறதுனால கண்டிப்பாக படம் ஓடிட போகிறது இல்லை. நல்லபடியாக வந்து கதை மற்றதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் ஒழிய வேறு பிரம்மாண்டங்கள் அது இதெல்லாம் பண்ணி மட்டும் சர்வீஸ் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய சமாச்சாரம் என்னென்னா இந்த சின்ன சின்ன படங்கள் எல்லாம் வந்து டக்குன்னு பெரிய ஹிட் ஆகுறதுங்கிறது நமக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு இதாக இருக்குது. அதுக்கு பத்திரிகை ஒரு முக்கியமான காரணம். முக்கியமான விஷயம் சொல்ல நினைக்கிறேன். இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பேசுறதுல ஆட்சியம் இல்லை. இந்த நிகழ்ச்சி எதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னா எனை சுடும் பணி படத்தை எப்படியாவது மக்களுக்கு கொண்டு போய் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி. இதில் உங்கள் ஆர்வம் காரணமாக இது போன்ற விஷயங்களுக்கு கேட்டு தெளிவு பண்ணணும் அப்படின்னு கூட நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். ஆனால் செய்திகளை பிரதானப்படுத்தும் போது எனை சுடும் பணியை பற்றி போட்டு உள்ளே இதை பற்றி போடுங்க, தப்பில்லை. ஆனால் இதை வந்து தலைப்பு செய்தியாக்கி எதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதோ அந்த கவன சிதறவு ஏற்படலாம். இல்ல அப்படி நீங்க நினைக்காதீங்க. நீங்க அது கூடவே வேற ஏதாவது கேப்ஷன் வச்சுக்கோங்க, இதையும் வச்சுக்கோங்க. இதுக்காக உள்ள வந்து பாப்பாங்க, பயங்கர என்ன சொல்லியிருக்காங்க தான் பாப்பாங்க. என்ன சொல்லி படிக்க ஒருத்தவங்க தேட மாட்டாங்க. செய்தி போடுறதுக்கே இப்படி தேவைப்படும்போது செய்தி போடுறதுக்கே இப்படிப்பட்ட டைவர்ஷன் தேவைப்படுதுன்னா அப்ப படங்களுக்கு யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்களே சொல்லுங்க, அது நீங்க தான் சொல்லணும். ஒரு செய்திக்கே உங்களுக்கு தேவைப்படுது. இந்த டைரக்டா இந்த செய்தியை பற்றி சொன்னா ஜனங்க பார்க்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு டைவர்ஷனா ஒரு கேப்ஷன் தேவைப்படுதுன்றீங்கல்ல. அப்புறம்
தமிழக அரசு உதவி பண்ண மாட்டோம் நிறைய பேர் சொல்றாங்க. உங்களை மாதிரி நிறைய ஜாமான் சொல்றாங்க. என்ன காரணமா இருக்கு? ஏன்னா தமிழ் சினிமால வந்து நிறைய பேர் வந்து அரசியல் போயிட்டாங்க. ஒருவேளை அதனாலதான் இருக்குமோ? என்ன தமிழ் சினிமா? தமிழ் சினிமால வந்து நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து அரசியல் போயிட்டாங்க. அது ஆப்போசிட்டா பெருசா பேசப்படுறாங்க. சோ அதனால வந்து இவங்க ஏன் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குமோ? உங்களுடைய போகம் இல்ல சார், அதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க. இந்த தமிழ் சினிமால எத்தனை நடிகர்கள் இப்ப வந்து அரசியல் இருக்காங்கன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் அரசியலுக்கு எத்தனை ஆனா எந்த காலத்துல அரசியல் துறவரமே பொள்ளாச்சி சம்பவத்தை வச்சு தான் அந்த படம். இல்ல பொள்ளாச்சினா வந்து நீங்க அதாவது உண்மை சம்பவம் தான். பட் வந்து நீங்க பொள்ளாச்சி நீங்க நினைக்கிற மாதிரி அந்த நிகழ்வுலாம் கிடையாது. இது வந்து அதுல ஒரு பாட்டு இல்ல சார். அது இது பொள்ளாச்சினால ஞாபகம் இல்ல நம்ம அது இல்ல அந்த மாதிரி இல்ல சார். பொள்ளாச்சி அந்த மாதிரி இல்ல பொள்ளாச்சினா அந்த வேற மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச் இது வேற மேட்ச். என் பேர் சார் நான் டப்பிங் போனோம் நிறுத்தி சாரி நீங்க பண்ணுங்க.